بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டிய மாதந்தேவரும் கூடக்கூடிய ஒரு இஸ்லாமிய சிறப்பு நிகழ்ச்சியிலே அல்ஹம்துலில்லாஹ் கலந்து கொண்டிருக்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு, எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த அடிப்படையில் நம்மை விளங்கச் சொன்னார்களோ அந்த அடிப்படையில் விளங்கி நாமும் செயல்படுத்துவதோடு பிற மக்களையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பையும் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை மறந்துவிடாமல் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்றைய உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு மன உளைச்சல்களும் இஸ்லாம் கூறும் தீர்வுகளும் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மன உளைச்சல் என்று சொன்னால், இன்றைக்கு யாராவது நான் மன உளைச்சலுக்கு என்ன இல்லை ஆளாகவில்லை என்று சொன்னால் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய ஹைர் என்று சொல்லக்கூடிய நன்மையை விட்டு விலகி இருக்கிறார் என்ற பொருள். காரணம், இஸ்லாமிய மார்க்கத்தை என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வதற்காக வேண்டி துவங்கிவிட்டோமோ, அந்த காலகட்டங்களில் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசோதனையாக இருக்கக்கூடிய சோதனையுடைய களங்களை சந்திக்கின்ற பொழுது ஒவ்வொருவருமே அந்த சோதனையின் மூலமாக மனதால் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழலில் தான் அல்லாஹ் மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களை, இறை விசுவாசிகளை, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களை அப்படித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். சூரத்துல் அன்கபூத்திலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஹசிபன்னாசு ஐயுத்ரகு ஐயக்கூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா, என்ன எண்ணிக்கொண்டார்களா, ஐயுத்ரகு ஐயக்கூலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று அவர்கள் கூறுவதினால் அல்லா யுஃப்தனூன், அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே யாரெல்லாம் இறை விசுவாசிகளாக இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அந்த மனிதர்களுக்கு நாம் சோதனையை கொடுப்போம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். இது ஏதோ இன்றைய சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை என்று எண்ணிவிடக்கூடாது.
காலங்காலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்றைக்கு அல்லாஹ் படைத்தானோ அன்றிலிருந்து இன்று வரை இன்னும் உலகம் அழிகின்ற வரை உள்ள எல்லா மக்களுக்குமே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு கஷ்டம், ஒரு சோதனை வருகின்ற பொழுது அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுவதைத்தான் பார்க்கிறோம். அதற்கான தீர்வுகளையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே மன உளைச்சல் ஏற்பட்ட உடனேயே ஒடுங்கி ஒரு மூலையில் கிடந்து விடாமல் அல்லது பலர்களிடம் சென்று ஒப்பாரி வைத்து ஓலமிட்டு புலம்புவதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை விட இஸ்லாம் சொல்லக்கூடிய மாற்றங்களை பின்பற்றுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் அந்தந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சல்களிலிருந்து விடுபட முடியும். எனவே ஒரு முஸ்லீம் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய வாழ்க்கையில் மன உளைச்சலே இல்லாத ஒரு மனிதனாக வாழ முடியுமா என்று சொன்னால் முடியாது. அப்படி வாழவும் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், அதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாறாக இருக்கட்டும், எல்லாமே அவர்களுடைய கஷ்டங்களை பற்றித்தான் மிக தெளிவாக நிறைய சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சோதனை என்ன அப்படின்னு சொன்னால், சொர்க்கத்திலே சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஷைத்தானால் ஆசை வார்த்தை ஊட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிய பொழுது ஏற்பட்ட விபரீதத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே பதிவு செய்கிறான். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொன்ன கட்டளை மீறியதினால் என்றைக்கு அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினார்களோ அப்பொழுதே எடுத்த எடுப்பிலேயே மிகப்பெரிய ஒரு சோதனை, தங்களுக்கு உண்டான அந்த மான உணர்வுகளை அல்லாஹ் கொடுக்குறான். அது வரைக்கும் என்ன இல்லை, அவர்களுக்கு மானம், அதாவது உடலை மறைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வெட்க உணர்வுகளை அல்லாஹ் அந்த இடத்தில் வழங்கலை. காரணம் என்னன்னு சொன்னால் அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டது. என்றைக்கு அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினார்களோ உடனே அந்த வெட்கம் வெளிப்பட்டு வெட்க உணர்வுகள் அவர்களுக்கு உடனே தான் தலை இலைகளை எல்லாம் எடுத்து மறைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ இது மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது, நல்ல ஒரு சூழலிலிருந்து ஒரு மனிதனுக்கு மாற்று சூழல் ஏற்படுகின்ற பொழுது, கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாக என்ன செய்வாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அதோடு முடிஞ்சு போச்சா, அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், குல் நஹ்பித்து மின்ஹா, நீங்கள் இங்கிருந்து இறங்கி விடுங்கள் என்று சொல்லி நல்ல சுகபோகங்களை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலிருந்து அல்லாஹ் மாற்றி இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். வந்த உடனே தான் புரியுது நாம் செய்தது மிகப்பெரிய பிழை. இந்த பிழைக்கான, இந்த சோதனைக்கான, இந்த மன உளைச்சலுக்கான தீர்வு என்ன என்பது தேடுறாங்க. தேடும் பொழுது தான் அல்லாஹ்விடத்தில் நாம் இதற்கான பரிகாரம் தேட வேண்டும் என்று சொல்லி முடிவுக்கு வர்றாங்க, பரிகாரத்தை தேடுறாங்க. அல்லாஹ் சொல்லும் பொழுது காலா, அவர்கள் சொன்னார்கள் இருவருமே, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன், எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே அநீதமிழைத்து விட்டோம், எங்களை நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நஷ்டவாளிகளில் நாங்கள் ஆகிவிடுவோம் என்று சொல்லி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் மன்னித்தான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு தொடங்கி அப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்த்தாலும் எந்த அளவு கஷ்டம் என்று சொன்னால், குடும்பமே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையாக, அந்த குடும்பங்களின் மூலமாக மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழலில் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. மகனை பார்த்து அழைக்கிறார்கள். எல்லோரும் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ, யாரெல்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய அழகான ஒரு வடிவத்தை, ஒரு சிறிய கப்பலை அல்லாஹ் உருவாக்கி அதன் மூலமாக தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்திய பொழுது, தன்னுடைய மகன் தண்ணீரில் மூழ்கி இறந்துவிடக்கூடாது என்ற மிகப்பெரிய ஒரு அக்கறையோடு கவலையோடு தன்னுடைய மகனை அழைத்த பொழுது அந்த மகன் சொன்ன வார்த்தைகள் திருக்குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். உடனே சொன்னார் மகன், நான் மலையோட உச்சியில் ஏறிட்டு என்னை பாதுகாத்து கொள்ளுவேன். ஏன்னா இன்றைக்கும் இந்த குழந்தைகள் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சல்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல பல, எல்லா குடும்பங்களிலும் எல்லா தாய் தந்தையர்களுக்கும் குறிப்பாக தகப்பன்மார்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சல்கள் சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைக்கு குடும்பங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதே மன உளைச்சலை யார் தர்றாருன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் தருகிறார். உடனே அல்லாஹ்விடத்தில் இன்னபடி மின்னஹலி, என் மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் என்று சொன்ன உடனேயே இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹ் பதிவு செய்து விட்டான். அதோட ஒரு அலை மோதியது, அவனை அப்படியே மூழ்கடித்தது. அப்போ அந்த மன உளைச்சலுக்கு அவர்கள் ஆளாகிய பொழுது அந்த மன உளைச்சலிலிருந்து விடுபட வைக்கிறான் அல்லாஹ். அவர்களுக்கு மிகப்பெரிய
ஒரு தாக்கத்தை, ஒரு சக்தியை கொடுக்குறான். அது அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ் நீ வாக்கு கொடுத்துருக்கிற என்னுடைய மகன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் பதில் கொடுக்குறான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உன்னுடைய மகன் அல்ல. அப்போ அல்லாஹ் சொன்ன உடனே அங்கே என்ன செய்யக்கூடாது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை அப்படியே சர்வ சாதாரணமாக ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவு கேட்டாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமூகம் மிகப்பெரிய இழிவான ஒரு மோசமான ஒரு கெட்ட ஒரு செயலை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்தது. அந்த சமூகத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விருந்தினர்களாக அந்த மக்களுக்கு காட்டப்படுகிறார்கள் மலக்குமார்கள். அந்த மலக்குமார்களை கூட அவர்கள் அந்த தீய செயலுக்கு என்ன செய்தாங்க, உட்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் தான் அந்த மக்கள் மோசமாக இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் கேட்டார்கள், அலைஸ மின்கும் ரஜுலுன் ரஷீத், உங்களில் நல்ல மனுஷன் யார் இல்லையாப்பா என்று சொல்லி கேட்கக்கூடிய அளவிற்கு ஆதங்கப்பட்டார்கள். அந்த அளவுக்கு மனவேதனை, மன உளைச்சல். கடைசியில் அல்லாஹ் மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்தான், அவர்களை அழித்தான், அவர்கள் இல்லாமல் ஆக்கினான் என்ற வரலாறை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அதே போல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு எடுத்துக்கொண்டால் எந்த அளவுக்கு மன உளைச்சல், தன்னுடைய ஒட்டுமொத்த தன்னுடைய மக்களே ஒரே ஒரு மகனை மிகப்பெரிய அளவிலே கொல்ல வேண்டும் என்ற மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டி அவர்களை கொன்று விட்டோம் என்று போய் அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். ஒருவருக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும் அதில் உடஞ்சி போயிட்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொள்வதில்லை இஸ்லாமிய மரபு. மாற்றமாக அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற அந்த மரபை சொல்கின்ற பொழுது மிக அழகான ஒரு மரபை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கையாண்டாங்க. என்ன சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், நான் என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய கவலையை, என்னுடைய துக்கத்தை எல்லாமே அல்லாஹ்ட்ட முறையிடுறேன் அப்படின்னாங்க. அல்லாஹ்ட்ட முறையிட்டார்கள். முறையிட்டவுடன் அதற்கான தீர்வுகளை கொடுத்தானே இல்லை, பல ஆண்டுகள் கடந்த பின்புதான் அதற்கான தீர்வுகளை தருகிறான். எந்த அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்களோ அந்த முறையீடுக்கு பதில் கொடுக்கும் விதமாக அந்த மகனோடு தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையே அல்லாஹ் சேர்த்து வைத்ததாக வரலாறு சொல்கிறது. ஆக இப்படியே நீண்ட நெடிய ஒவ்வொரு நபிமார்களுடைய அந்த வரலாறுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்களும் அந்த சோதனைக்கு உட்படுகின்ற பொழுது மன உளைச்சல் என்ற அந்த நிகழ்வுகளுக்கு அவர்களும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு சோதனைகளை கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கொடுத்தார்கள். அதிலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சூரத் நிசாவில் 153வது வசனமாக சொல்கின்ற பொழுது, யஸ்அலுக அஹ்லுல் கிதாப் அன் துனஸ்ஸில அலைஹிம் கிதாபன் மினஸ் ஸமாஇ ஃபக்கத் ஸஅலு மூஸா அக்பர் மின் இன்தல்லாஹ் அக்பர் மின் ஸாலிக் ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரத்தன். நபியே, உங்களிடத்தில் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? அன் துனஸ்ஸில அலைஹிம் கிதாபன், ஒரு வேதம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட வேண்டும். எந்த மாதிரி வேதம் அப்படின்னு சொன்னால், மினசமா, வானத்திலிருந்து அப்படியே என்ன செய்யணும், பொத்துக்கிட்டு அவங்களுடைய கையில் வேதம் விழுகணும். அப்படி கேட்டான். இது எவ்வளோ பெரிய மன உளைச்சலாக இருக்கும். ஏன்னால் இந்த வகி வரக்கூடிய இந்த நிகழ்வுகளை யாருமே பார்க்கல, கண்ணுக்கு யாருக்கு முன்னாடி காட்டல் அல்லாஹ். ஆனால் வகி வரக்கூடிய அந்த உணர்வுகளை அருகில் உள்ளவங்க புரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தான். வேர்வைகள் கடும் குளிராக இருந்தால் கூட அந்த வார்த்தைகளை போடுகின்ற பொழுது அவர்களுக்கு கடுமையான முறையில் வேர்வை வேர்க்கும். ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அவங்களை அறிவிக்கக்கூடிய செய்தி, அவர்களுடைய மடியில் அல்லாஹ்வுடைய தூதர் தலை வைத்தால் மிகப்பெரிய அளவிலே அவர்களுடைய அந்த வெயிட் கணம் கூடும் என்றெல்லாம் சொல்கிறாங்க. காரணம் என்ன? சன்னுல்கி கவுலன் சகீலா, கடினமான வார்த்தையை போடுறோம் அப்படிங்கிறான். குர்ஆனுடைய வார்த்தையை சொல்லும்போது கடினமான வார்த்தையை போடுகிறோம். ஆனால் நமக்கு இன்றைக்கி லேசாக தெரியுது. ஏன்? அந்த குர்ஆனுடனான தொடர்புகள் இல்லை. ஏன் கடினம் என்று சொல்கிறான்? அதை சூரத்துல் ஹஷ்ரில் சொல்லும்போது, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் லரஐதஹு ஹாஷிய முத்தஸத்திஅ மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அந்த மலை பயந்து தூள் தூளாக நொறுங்கி போயிருக்கும்னு சொல்கிறான். ஆனால் மலையின் மீது இறக்கலை. மலையை விட மிக திடகாத்திரமான உள்ள மனிதன் மீது இறக்கிய காரணத்தினால் மனிதன் ஆடாமல் அசையாமல் நினைச்சான். என்னதான் ஓதினாலும் அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறான் ஜடமாக. காரணம் என்ன? புரியலை. அதை புரிந்தால், அது என்ன சொல்லுகிறது என்று தெரிந்தால், அந்த மலையை விட அவன் என்ன செய்வான்? ஆட்டம் காணக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவான். அவனுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் வடியும், அவனுடைய உள்ளம் எல்லாம் நடுநடுங்கும், அவனுடைய மேனியெல்லாம் மீசில் இருக்கும். இது போன்ற ஒரு உணர்வுகளை அந்த குர்ஆன் கொடுக்கும். ஆக அப்படியாப்பட்ட அந்த குர்ஆனை அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இறக்கும் பொழுது அது அவர்களுக்கு தெரியலை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதிட்டு போவாங்க, அதற்கு பின்னாடி ஓதி காட்டுவாங்க. ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல், எந்த அளவுக்கு என்று சொன்னால் மிக ஒரு திமிர்த்தனமான ஒரு கேள்வி, கிதாப மினஸ்ஸமா,
வானத்திலிருந்து அப்படியே இறக்கி வைக்கக்கூடிய ஒரு வேதத்தை நீங்கள் கொடுங்கள் என்று கேட்ட உடனே எவ்வளோ பெரிய மன உளைச்சல்கள். இது மாத்திரமல்ல, நிறைய கேள்விகள் புரிவதற்காக ஒரு விஷயம் மாத்திரம் சொல்கிறோம் நம்ம. அப்போ என்ன கேட்டாங்கன்னு சொன்னால், வானத்திலிருந்து அப்படியே பொத்துக்கிட்டு என்ன செய்யணும், வேதம் வர வேண்டும் என்று சொன்ன உடனே அல்லாஹ் பதில் சொன்னான், ஃபக்கத் சஅலு மூசா அக்பர மின் தாலிக். என்ன நபியே, உங்கள்கிட்ட ஒரு வேதத்தை அப்படியே பொத்துக்கிட்டு கொண்டு வந்து கொடுன்னு கேட்குறானே, இது உங்களுக்கு மன உளைச்சல் தந்துச்சுன்னு சொன்னால், இதை விட கடுமையாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டான். ஃபக்கத் சஅலு மூசா அக்பர மின் தாலிக். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இதை விட அக்பர் மிகப்பெரியதை கேட்டான். என்ன கேட்டான்? ஃபகாலு கேட்டார்கள், அரினல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை கண் முன்னாடி காட்டு மூசாவின்னு கேட்டான். இது எவ்வளோ பெரிய குடும்பம், அது எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு ஆளானார்கள், எவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய ஆறுதல் சொல்கிறான். நபியை உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறா, உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறான்னு சொன்னால், அதை விட வேறு ஒரு கருத்துக்களை சிந்தியுங்கள், அதை விட வேறு ஒன்று சிந்தித்து பார்த்து அதன் மூலமாக நீங்கள் பாடங்களை படிப்பனைகளை பெற்று நீங்கள் உங்களுடைய மன உளைச்சலிலிருந்து விடுபடுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்திகளைத்தான் நாம் பார்க்கிறோம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோன்று சொல்ல முடியாத அளவிற்கு உண்டான மன உளைச்சல்களுக்கு ஆளாக்கப்படுகின்ற பொழுது, தன்னுடைய சமூகமும் அதுபோன்று இந்த உலகத்தில் வாழும் பொழுது, அவர்களுக்கும் சோதனைகள் வருகின்ற பொழுது, அவர்களுக்கு பயம் வருகின்ற பொழுது, கஷ்டம் வருகின்ற பொழுது, நஷ்டம் வருகின்ற பொழுது, அவர்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகின்ற பொழுது அதற்கான தீர்வுகளையும் ஆறுதலையும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள். என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது, மாமின் முசீபத்தின் யுசீபுல் முஸ்லிம இல்லா கஃபரல்லாஹு பிஹா அன்ஹு ஹத்த ஷௌகத்து ஷாக்குஹா. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் சோதிக்கப்படுகிறார் என்று சொன்னால், அந்த சோதனைக்காக வேண்டி அவருக்கு உண்டான அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முள் குத்துகிறது என்று சொன்னால், அந்த முள் குத்தக்கூடிய அந்த கவலை இருக்கிறதே, அந்த கஷ்டம் இருக்கிறதே, அதற்கு கூட அவருடைய பாவங்கள் துடை தெரியப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. எனவே நாம் என்ன செய்யக்கூடாது, முள்ளு குத்திருச்சேன்னு சொல்லி ஏங்குவதை விட, அந்த முள்ளு குத்துவதனால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்ற மிகப்பெரிய ஒரு மருந்து அதுதான். அதற்கு மருந்து வேறு மருந்து போடுவோம், உலகத்தில் உள்ள மருந்து அது வேற. ஆனால் முதன்மையான ஒரு மருந்தாக அல்லாஹ் என்னத்தை வர வைக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக, என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டது, என்னுடைய பாவங்கள் கரைந்து விட்டது, என்னுடைய பாவங்கள் போய்விட்டது இந்த சோதனையினால் என்று சொல்லி அந்த மன உளைச்சலிலிருந்து மிக லேசாக வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்துகிறாங்க. அதுபோல் அடுத்து என்ன சொல்கிறாங்க, அஜபல்லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய காரியம் மிக ஆச்சரியம் தரத்தக்கதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சரியம்? அவன் என்ன செய்ய மாட்டான், ஒரு மூமின் முக்காடு போட்டுக்கிட்டு ஓரமாக உட்காந்துட மாட்டான், அல்லது மாற்றார்கள் போல, அல்லது இஸ்லாமத்தில் பேர் தாங்கிகள் போல அதற்கென்று மாத்திரைகளோ அல்லது குடிப்பழக்கங்களோ போதை பழக்கங்களை பழகி எனக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சலுக்கான தீர்வுகள் இப்படித்தான் என்று சொல்லி தீர்வை காண சொல்லவில்லை இஸ்லாம். அதையெல்லாம் முற்றிலும் ஒழிக்கிறது. அது இன்னும் மீண்டும் மன உளைச்சலை தான் தரும். மறுநாள் அந்த மன உளைச்சலை தீர்ப்பதற்காக வேண்டி காசு இல்லை என்று சொன்னால், குடிப்பதற்கு, தண்ணீர் வாங்குவதற்கு, சாராயங்கள் வாங்குவதற்கு காசு இல்லைன்னு சொன்னால் இன்னும் கூடுதல் மன உளைச்சலுக்கு ஆளாவான். அதனால் விளைவுகள் என்ன, திருட போவான். அதனால் விளைவுகள் என்ன, கொலை செய்ய போவான். எப்படியாவது வழிபறி செய்யணும் என்று சொல்லி போவான். ஏதாவது ஒரு வகையில் அதற்கான பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்று சொல்லி இன்னும் அவனுடைய நிலைமை என்ன போகுதுன்னு சொன்னால், மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழலில் தான் இந்த மன உளைச்சலுக்கு மருந்து என்று சொல்லக்கூடிய இந்த தீய பழக்கங்கள் இன்றைக்கி மக்களை என்ன செய்யுது, அடிமையாக்குது. அந்த அடிமையாக்கக்கூடிய சூழலிலிருந்து இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், முஸ்லீம்களை விடுபட வைக்கிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அஜபல்லி அம்ரில் மூமின், உண்மையிலேயே ஒரு மூமினுடைய காரியம் ஆச்சரியம் தரத்தக்கதாக இருக்குது. எப்படி ஆச்சரியம் தருது? அவனுக்கு ஏதாவது சந்தோஷம் ஏற்பட்டால் ஷக்கர, நன்றி செலுத்துகிறான். இதுதான் ஒரு முஸ்லீமுடைய பண்பு. இதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே செய்யக்கூடியதானே. திடீர்னு 50 தினார் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் சந்தோஷம். திடீர்னு 50 தினார் உங்களுக்கு என்ன செய்ய கூட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷம். அப்போ அவனுக்கு ஏதாவது கிடைத்தால், நல்லது நடந்தால் ஷக்கர, நன்றி செலுத்துகிறான். இது பிரச்சனை இல்லை, இவனை பார்த்து ஆச்சரியப்படலை. ஆனால் இப்படி நடந்து கொள்ளக்கூடியவன், இதா அஸாபத்துஹு லர்ரா, அவனுக்கு ஏதாவது கஷ்டங்கள், சோதனைகள், மன உளைச்சல்கள் ஏற்பட்டால் சபர, பொறுமை காப்பான். இவனை பார்த்து இவனுடைய செயல் ஆச்சரியம் தரத்தக்கதாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. உண்மையிலே ஆச்சரியம் தரத்தக்கது. எப்படி நல்லது நடக்கின்ற பொழுது நன்றி உள்ளவனாக மாறுகிறோமோ, தீயது நடக்கின்ற பொழுது, மன கஷ்டங்கள் வருகின்ற பொழுது பொறுமை என்பது வேணும். அப்படியாப்பட்டவன் தான் ஒரு நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஒரு இறை விசுவாசியாக இருக்கிறான் என்று சொல்லி
அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் தருகிறார்கள். இது போக அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்மை பார்த்து சொல்லும் பொழுது, நீங்கள் இந்த உலகத்தில் என்ன விசுவாசிச்சிட்டீங்க, அதனால் உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாம் அப்படியே நல்ல வாசலை திறந்து விட்டு கெட்ட வாசலை பூரா அடைச்சிருவேன்னு சொல்லவே இல்லை. அல்லாஹ் சொல்லும் பொழுது பட்டியல் போடுறான். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃப் வல் ஜூ வ நக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வ ஸமராத் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 விஷயங்களை பட்டியலில் போடுறான். அது எப்படி போடுறான் அப்படின்னு சொன்னால் சாதாரண வார்த்தையை கொண்டு போடலை. வல நபுலு வண்ணக்கும், உங்களை நிச்சயமாக அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நபுலு என்று சொன்னால் சோதிப்போம், ஆனால் அல்லாஹ் வல நபுலு வண்ணக்கும் என்று சொல்லி அழுத்தி என்ன செய்கிறான், அந்த பதத்தை பிரயோகம் செய்கிறான். நிச்சயமாக உங்களை நாம் சோதிப்போம். என்ன மாதிரி சோதனை? மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு சோதிப்போம். அப்போ பயம், எந்த பயம் வந்தாலும் சரி, அந்த பயத்தின் மூலமாக விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் மன உளைச்சல். எந்த ஒரு பயம் வந்துட்டாலும் மன உளைச்சல். ஒரு சின்ன ஒரு பயம், சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே அப்படி என்ன செய்கிறான், மன உளைச்சலாகி அதன் மூலமாக அவன் என்ன செய்கிறான், வேறு ஏதோ என்ன செய்கிறான், சிந்திக்க ஆரம்பிச்சிடான். பாருங்கள், அந்த மனிதர்களுக்கு தான் நல்லா சொல்கிறான், இந்த உலகத்தில் உனக்கு எப்படியாப்பட்ட பயம் வேணாலும் வரலாம். அதே போல் வல்ஜூ, பசியை கொண்டு நாம் சோதிப்போம். அடுத்து 3ஆவதாக சொல்லும்போது வடக்ஸிமல் அம்பால், பொருளாதாரத்தில் ஏதாவது நஷ்டங்களை ஏற்படுத்துவோம், குறைவை ஏற்படுத்துவோம். இன்றைக்கி வாங்கும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய அளவுக்கு சூழல்கள் மாறலாம். அது என்ன செய்ய, அப்படி மாறுகின்ற பொழுது நமக்கு என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் எல்லாம் சோதிக்கிறான், அவ்வளோதான். இதிலிருந்து எப்படி நம்ம விடுபடுறது, இதிலிருந்து இந்த சோதனைகளிலிருந்து எப்படி வெற்றி காணுவது, இதை மன உளைச்சலாக மாற்றாமல் இதை வெற்றிகரமானதாக எப்படி மாற்றணும் அப்படின்னு சிந்திக்கிறவன் தான் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், நம்ம சோதிப்போம் அப்படின்ட்டான். வடக்ஸிமல் அம்பால் வல் அன்ஃபுஸ், உங்களில் யாருடைய உயிரையாவது என்ன கைப்பற்றுவோம், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சொந்தங்களில், அல்லது நீங்கள் நேசிக்கக்கூடிய நண்பர்களில் ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்வோம், அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவோம். ஆக இப்படியாப்பட்ட சோதனைகள் வரும். வஸ்தமராத், அதே போல் கனிவர்க்கங்கள், வியாபாரங்களோ கனிவர்க்கங்களோ அல்லது விவசாயங்களோ இதுபோன்று நீங்கள் செய்யக்கூடிய அந்த விளைபொருள்களில் உங்களுக்கு என்ன செய்வோம், நஷ்டத்தை ஏற்படுத்துவோம். ஆக இப்படிலாம் ஏற்படுத்துவோம். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் திறந்து விட்டுற மாட்டேன். காசு கிடைக்குது, கிடைக்கக்கூடிய சம்பளத்தை அப்படியே நீங்கள் பொத்தி செலவழிச்சிட்டு சேமிக்கணும் அப்படிங்கிற சூழல் விட மாட்டேன். அதற்கான செலவினங்களை ஏதாவது ஏற்படுத்துவேன், அதற்கான நஷ்டங்களை ஏற்படுத்துவேன். ஏதாவது ஒரு வகையில் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும், திடீர்னு நீங்கள் போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத வகையில் உங்களுடைய வண்டிக்கு செலவு வரும், அல்லது உங்களுடைய வீடுகளில் என்ன செய்ய ஏதாவது செலவுகள் வரும், அல்லது நீங்கள் போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராமல் ஏதாவது கோரிக்கை வைப்பாங்க, தேவைகள் வரும், யாசிப்பவர் வருவாங்க. ஆக அப்படியெல்லாம் நீங்கள் செலவழிக்கின்ற சூழல் வரும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதாரம் அப்படி மைனஸ் ஆகும்னு சொன்னால் மனுஷன் என்ன செய்கிறான்னு சொன்னால் மன உளைச்சலாக, என்ன அது எப்போ பார்த்தாலும் இப்படியே செலவு மிச்சம் முடிக்க முடியல, மிச்சம் முடிச்சு என்ன செய்ய போகிறேன், ஏன்னா மிச்சம் முடிச்சு ஏதாவது ஆக போதான்னு ஒன்றும் கிடையாது. மிச்சம் முடிச்ச வைக்காட்டா நம்முடைய சந்ததி செத்து போயிருமா? இல்லை. இன்றைக்கி எத்தனை பேர்களுக்கு மிச்சம் இல்லாமல் போனாங்க. ஆனால் மிச்சம் இல்லாமல் போனவர்களுக்கு உண்டான அந்த சந்ததிகளும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மிச்சம் வைத்து போனவர்கள் சந்ததிகள் எவ்வளவோ இழந்து ஒன்றுமில்லாமல் நஷ்டமான வரலாறு உண்டு. அதுக்காக ஒட்டுமொத்தமாக செலவழிக்கணும்னு சொல்ல வரல. அதே சமயத்தில் அதுதான் பிரதானம் என்று நினைக்கிறேன் பாருங்கள், அதுதான் கவலை வர்றது காரணம். செலவழிச்சிட்றோமா, பிரச்சனை இல்லை, முடிஞ்சு போச்சு. அடுத்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்புகள் தான் சேர்க்கலாம், இல்லையா இப்படியே போகட்டும் அப்படிங்கிற ஒரு தன்னிறைவு, ஒரு மன நிறைவு வருது பாருங்கள். இது நம்முடைய மன உளைச்சலை ஏற்படுத்தாது. இப்போ மன உளைச்சலுக்கான காரணம் என்னாச்சு, இந்த வருஷம் இந்த மாதம் இவ்வளோ செலவு சேமிக்கலாம் நினச்சிருந்தேன், திடீர்னு இப்படி வந்துட்டு போகுது. கொடுத்தது யார்? கொடுத்தது அல்லாஹ். எடுத்தது யார்? அல்லாஹ். நாம் எடுப்போம் அப்படிங்கிறான், நாம் சோதிப்போம் அப்படிங்கிறான். அப்படி சோதிக்கின்ற பொழுது நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது ஒரு அழகான வழிமுறை. வபஷ்ஷிரி ஸாபிரீன், எப்படி சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் பொறுமை மேற்கொள்ளுங்கள்னு சொல்லலை. இப்படிலாம் செய்வோம், ஏன்னா என்ன செய்வோம் இன்றைக்கி உலகத்தில், இப்படிலாம் நீ செஞ்சுன்னு சொன்னால் இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கான தீர்வுகளை கொடுப்போம். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லலை. நாம் நிச்சயமாக உங்களை இப்படி பல்வேறு சோதனைகளை கொண்டு சோதிப்போம். வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். அப்போ என்ன, இது மாதிரி நடக்கும்போது நீங்கள் பொறுமையாக இருங்க சொல்லாமல் சொல்கிறான்ல, நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அதுதான் உங்கள் மன உளைச்சலுக்கான தீர்வு. அந்த தீர்வுக்கு நீங்கள் வரலாம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. நீங்கள் அப்படியே மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நோய்களை கொண்டு விட்டுறீங்க. நிறைய நோய்களை கொண்டு விட்டுட்டு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது, அப்படியே அதை மறக்கிறதே கிடையாது. அதை மறந்து அடுத்த மனநிலைக்கு மாறணும். அல்லாஹ் அழகான வார்த்தையை சொல்லித்தர்றான்.
சொல்லக்கூடிய அந்த நடைமுறைகளும் அந்த ஸ்டைல்களும் கூட நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு சுவை செய்தி சொல்லுங்கள். அப்போ நீ பொறுமையாக இருப்பா. பொறுமையாக இருந்துன்னு சொன்னால் உனக்கு சுவை செய்தி. எப்படி பொறுமையாக இருக்கிறது? எனக்கு இவ்வளோ பெரிய இழப்பாச்சு. நான் பார்த்தேன் 10வது எழுதிருந்தான் 12வது எழுதிருந்தான் நல்ல மார்க் வருவான்னு பார்த்தேன், வரல. அதுக்காக என்ன செய்ய போகிற? மார்க் வரல, என்ன செய்ய போகிற? மார்க் வரலங்கிறக்கான அவனை போட்டு அடிப்பியா? கையை காலை உடைப்பியா? அதுதான் தீர்வாது. அல்லாஹ் நாடவில்லை. உன் மகனுக்கோ அல்லது உன் மகளுக்கோ இதுதான் தீர்வாக ஆக்கியிருக்கான். மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியதில்லை. எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறாங்க. அதுக்கு மத்தியில் என்னுடைய மகனை என்னுடைய மகளை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். இந்த ஆறுதல் வரணுமே, வரலையே. நான் இவ்வளோ மார்க் எதிர்பார்த்தேன், அது வரலை என்று சொல்லி கம்பை எடுக்கிறான், புலம்புறான், ஃபோனை போடுறான், என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு செய்கிறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா மன உளைச்சல், மண்டை வெடிக்காத உரை தான். இது பிபி அப்படியே கூடுதலாக ஏறி போச்சுன்னா என்ன செய்யும்? எங்கேயாவது ஒரு பக்கம் வெடிச்சு போச்சுன்னா, நரம்பு மண்டலம் எங்கேயாவது ஒரு வெடிச்சு போச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அதுக்கு தீர்வு இருக்கா? அதுக்கு மருந்து கொடுக்க முடியுமா? அது விலை பேசினாலும் வருமா? எவ்வளோ பெரிய தீய விளைவுகள். அது சாதாரணமாக அந்த ஒரு பெரிய உண்மை கிடையாது. ஃபெயிலாக போயிட்டா கூட என்ன அடுத்த வருஷம் எழுதலாம், இதுதான் ஒரு ஆறுதல். ஆனால் இன்றைக்கி அந்த மனநிலைக்கு வரல. அவன் படிக்கிறான், அவன் படிக்கிறான், அவன் படிக்கிறான்னு சொல்லி எல்லாம் ஒட்டுமொத்தமாக இங்கே திணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த திணிப்பு எதற்கு? இது யாரை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறோன்னு சொன்னால் நம்முடைய குழந்தைகளே மன உளைச்சலுக்கு ஆளாக்குறோம். எங்கே கம்பேர் பண்ணுறோம்? இவங்கெல்லாம் அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய மனநிலையும் இவங்களுடைய அறிவுகளும் இவங்களுடைய அந்த மனநல சக்தியும் இவனுக்கு உள்ளதா பார்க்கணுமே. அதை யார் அறிய முடியும்? அல்லாஹ் ஒருத்தன் தான் அறிய முடியும். அப்போ அல்லாஹ்வால் அறியக்கூடிய அந்த விஷயத்தை இன்றைக்கி அடியார்களாக நாமளே அறிஞ்சு இப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. கடைசியில் விளைவு என்ன? மன உளைச்சலுக்கு போய் எடுக்கக்கூடிய 50-60% மார்க்குகள் கூட எடுக்காமல் தட்டு தடுமாறி கடைசி நிலைக்கு எடுக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் வர்றாங்க. இன்னும் சில மாணவர்கள் வந்து தற்கொலைக்கு என்ன செய்ய, ரிசல்ட் வர்ற முன்னே தற்கொலைக்கு போய் முடிச்சுக்கிறான். காரணம் என்ன? அப்போ எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு வந்தாங்க? இதுக்கு மன உளைச்சலுக்கு வர்றதுக்கு காரணம் யார்? வர வைத்தது யார்? நீங்களே யார்? அவனா வர வச்சுக்கிட்டான்? இல்லை இல்லை அந்த பொண்ணா வர வச்சுக்கிட்டா? இல்லை. நாம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் ஒன்றும் இல்லை. உலகத்தில் நடக்க போகிறது ஒன்றுமே கிடையாது. நம்முடைய மூதாதையர்கள் பாட்டன் பூட்டன் வந்து எத்தனை படித்தாங்க? இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க அல்லது கேட்டுட்டு இருக்கவங்களுடைய தாய் தந்தைகள் வேறு எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க? இல்லையே. பெரும்பாலும் நிறைய சதமானங்கள் படிக்காதவர்கள் தான். நாம் தான் இன்றைக்கி படிச்சிருக்கிறோம். நாம் படித்ததை இந்த குழந்தைகள் மீது திணிக்க விரும்புகிறோம். அதை அவர்கள் ஏற்காத பொழுது நாமும் மன உளைச்சல், நாம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அவர்களுக்கு மன உளைச்சல், குடும்பமே ஒட்டுமொத்தமாக மன உளைச்சல். 10வது வந்துருச்சுன்னு சொன்னால் பெரிய மன உளைச்சல், 12ஆம் வகுப்புடைய தேர்வு வந்துருச்சுன்னு சொன்னால் பயங்கரமான மன உளைச்சல், அதற்கடுத்து காலேஜில் போய் சேர்க்கின்ற பொழுது இன்னும் கூடுதலான மன உளைச்சல். எதுக்கு இது கேட்குறேன்? இதெல்லாம் ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட்டு. ஒன்றுமில்ல, முடிஞ்சு போச்சு. நடந்ததை திரும்ப நீங்கள் என்னதான் பெற்றாலும் பெறவே முடியாது. அது இன்னைக்குள்ள காலத்தில் நீங்கள் அடுத்தடுத்த மாதங்களில் அல்லது அடுத்த கரண்ட்டாக அடுத்த தினங்களை எழுதி இன்னும் கூடுதலாக என்ன செய்யலாம்? மார்க்கு மதிப்பெண் பெற்று தேர்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இவ்வளோ சந்தர்ப்பங்களும் இவ்வளோ வசதிகளும் வாய்ப்புகளும் கொடுத்தும் கூட அதை யோசிக்கிறதே கிடையாது. இப்போ ஏன் அப்படி நடந்துச்சு? ஃபஸ்ட்டில் ஏன் அப்படி செஞ்சான்? இதை காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது 2 பேருமே மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இப்படி சொல்லக்கூடாதுங்கிற அல்ல. வேணாம், முடிச்சிரு. எது நடந்தாலும் சரி, எந்த சோதனைகள் நடந்தாலும் சரி, மனதில் போட்டு இருக்காதே. மனதில் இருந்து அதை அப்படியே கழட்டி வெளியே எடுத்துரு. எப்படி எடுக்கிறது? அல்லாஹ் சொல்லித்தர்றான். அல்லதீன இதா அஸ்வாபத்துக்கு முசீபா, உங்களுக்கு இப்படி ஏதாவது முசீபத்து வந்துச்சா, இப்படியாப்பட்ட கஷ்டங்கள் வந்துச்சா, அதை உள்ளே போட்டு அடக்கிட்டு இருக்காத, வெளியே எடுத்துரு. எப்படி எடுக்கிறது? உருவி எடுக்கிறதா? குடலா உருவி எடுக்கிறதுக்கு? இன்னா லில்லா ஓ இன்னா இலைஹி ராஜிஊன். எவ்வளோ பெரிய வார்த்தை. ஆனால் சொல்கிறேன் எல்லாம் இன்னா லில்லா இன்னா ராஜிஊன் வாயிலிருந்து சொல்கிறோம். இங்கேருந்து வரணும். இது உண்மையிலேயே மனதிலிருந்து அப்படியே வெளியே வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாம் ஓடி போயிடும். ஆனால் வரும் சிலருக்கு மனசுலேருந்து வர்ற மாதிரி தெரியும், ஆனால் என்னான்னு தெரியாமல் வரும். இதுக்கு மருந்து இல்லை. அப்போ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று மனதிலிருந்து இது ஏன் சொல்கிறோம், எதற்காக சொல்கிறோம் என்ற அழுத்தத்தோடு சொல்கின்ற பொழுது நிச்சயமாக அது அப்படியே அகற்றப்படும். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், இன்னா லில்லாஹ், நாம் நிச்சயமாக அல்லாஹ்வுக்குள்ளவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாம் அவனிடமே போய் சேரப்போகிறோம். எனக்கு ஏற்பட்ட எந்த இழப்புகளாக இருந்தாலும் சரி, எந்த கவலைகளாக இருந்தாலும் சரி, எந்த பயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே கிடையாது. நாளைக்கு நானே இந்த உலகை விட்டு செல்ல போகிறேனே, அதற்கடுத்து இந்த உலகத்தில் இதை விட பெருசு என்ன இருக்குது?
இது எல்லாமே ஒன்றுமே கிடையாது, ஜீரோ தான் என்று சொல்லி ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எதிர்பார்க்குறான். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்வை தந்தார்கள். மாமின் அப்தின் துசீபுஹு முசீபத்தன் ஃபயகூலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா இல்லா அஜ்ஜரஹுல்லாஹு ஃபி முசீபத்திஹி வ அஹ்லஃபு லஹு கைரம் மின்ஹா. முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. இந்த ஆயத்துக்கு ஒட்டி அல்லாஹ்வுடைய தீர்வு சொல்கிறாங்க. இந்த தீர்வு பல தடவை கேட்டாலும் கூட இந்த தீர்வுகளை உளப்பூர்வமாக பலரும் சொல்கிறதில்ல. பலருக்கு மனப்பாடம் இல்லைங்கிறது வேற, மனப்பாடம் இருந்தாலும் கூட உளப்பூர்வமாக, ஏன்னா இது இந்த உளப்பூர்வமாக ஏற்பட்டால் மட்டும்தான் தீர்வு. இந்த உள்ளத்தில் ஏற்பட்ட இந்த நோய்க்கான தீர்வு, நம்முடைய மனதில் இது போன்ற ஒரு கஷ்டங்கள் வந்துருச்சு, மன உளைச்சல் வந்துருச்சு, அதற்கான கொடுத்த மருந்து. இன்றைக்கி உலகத்தில் இதற்கான மருத்துவமே கிடையாது. நல்லா விளங்கிடுங்க. மன உளைச்சலுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் பொய். ட்ரீட்மெண்ட் கிடையவே கிடையாது. உங்களை தூங்க வைக்கிறதா மன உளைச்சலுக்கு ட்ரீட்மெண்ட்டு. யார் மன உளைச்சலுக்கு பாதிக்கப்பட்டானோ அவனுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து அழகாக மருத்துவர்கள் என்ன செய்வாங்க, படுக்க வச்சுருவாங்க. அதுக்கு தான் அவன் வேற்று வழி கண்டுபிடிக்கிறான், அடிக்கிறான், தண்ணி அடிச்சுட்டு என்ன செய்கிறான், அப்படியே மல்லாந்து கிடக்கிறான். அது கூட அவன் முடிஞ்சு போயிடுது. மருத்துவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் மாத்திரைகளை போட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுடைய அந்த சிந்தனை திறனை அப்படியே அழித்து விட்டு நீங்கள் பாட்டில் தூங்குறான். என்ன தூக்கம் வராது. ஆனால் அல்லாஹ் தீர்வுகளை சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ்வும் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிறாங்க. அப்போ முதல் தீர்வு என்னன்னு சொன்னால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனை, எனக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்திலிருந்து என்னை பாதுகாத்து இதைவிட பகரமாக எனக்கு தா. எது நடந்தாலும் சரி, என்ன நஷ்டம் நடந்தாலும் சரி, நம்ம நினச்ச ஒரு இடத்துக்கு வேகமாக போவோம், அந்த இடத்துல தான் பயங்கரமாக ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டுரும், நஷ்டம் ஏற்பட்டுரும். அந்த இடத்துல என்ன செய்யணும், அழகாக பொறுமையை காத்துட்டு இந்த பிரார்த்தனையை செய்யணும். வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா, இதை விட சிறந்ததை பகரமாக்கி தா என்று சொல்லி கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க இல்லா அஜ்ரஹுல்லாஹு ஃபி முசீபத்திஹி வ அஹ்லஃப லஹு கைரம் மின்ஹா. இந்த இதிலிருந்து அவனை பாதுகாத்து இதை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ தீர்வு என்ன, அதை நினச்சிக்கிட்டே இருக்காமல் அல்லாஹ்விடத்தில் பொறுப்புகளை சாட்டி விட்டு சென்றால் அல்லாஹ் அதற்கான தீர்வுகளை தருவான். எப்போ உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக நல்ல முறையில் அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வைத்து கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும். இது கிடைக்கலையே அப்படின்னு சொன்னால் ஹதீஸ் பொய்யாகாது. ஹதீஸ் என்ன செய்யாது, பொய்யாகாது. இந்த ஹதீஸை நான் பொய்யாக்குகிறோம், அவ்வளோதான். நான் தனி மனிதனாக இருந்து பொய்யாக்குறேன். இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விதத்தில் நான் செயல்படுத்தலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விதத்தில் செயல்படுத்தினாங்க. அதனால தான் எல்லாம் கேட்ட ஹதீஸ் தான். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குறான். அப்போ ஏன் மாற்றத்தை கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை மனப்பூர்வமாக ஏற்றார்கள், கேட்டாங்க. அதனால் அல்லாஹ் என்ன செய்ய தீர்வை கொடுக்குறான். ஆக தீர்வு மன உளைச்சலுக்கான அல்லாஹ்விடத்தை அப்படியே சரணடைய வேண்டும். அதற்கடுத்து அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா என்று சொல்லி அடுத்து அல்லாஹ் ட்ரீட்மெண்ட் தர்றான். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, எந்த விதமான கவலையும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு அப்போ அந்த அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் என்றால் யார், இறை நேசர்கள் என்றால் யார்? உதாரணத்துக்கு காயல் ஷேக் முகமது படித்தார், ஊரில் உள்ள தர்கா புறம் படித்தார். நம்ம ஆளுங்க லிமிட் பண்ணிட்டான். அவுலியாக்கண்ட எல்லாம் ஒட்டு மொத்தமாக காயல் ஷேக் முகமதுடைய அந்த பாட்டில் படிக்க வச்சு அவுலியாக்களுடைய பட்டியலை முடிச்சுட்டாங்க நினைக்கிறாங்க. அதனால் இனிமேல் என்ன இல்லை, அவுலியா இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்மளாம் யார், நம்மளாம் யாருங்க, நம்மளாம் யார், அவுலியா உள்ளாவா இல்லையா? டவுட்டாக இருக்குமா தெரியுது. நீங்களும் அவுலியாவா இல்லையாங்க? ஆனால் உங்களுக்கு கபூர்லாம் கட்ட மாட்டாங்க, பயப்படாதீங்க. இங்கிட்டு இருக்கிறவங்க அவுலியா உள்ளாதான், இங்கிட்டு உள்ளவங்களும் அவுலியா உள்ளாதான். இது ஆம்பளை அவுலியா பொம்பளை அவுலியா. அதனால் நமக்குலாம் கபூர் கட்ட போகிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. அந்த அவுலியா இல்லை, அந்த கபூர் கட்டக்கூடிய அவுலியா இல்லை. அல்லாஹ் சொல்லும்போது அதாவது சூரத்தில் பக்கரால நீங்கள் என்ன செய்யுங்க, ஆயத்துல் குர்சி 255, அடுத்து லாய்க்கராக 256, 257 பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ரெண்டே அவுலியாக்கள் தான் அல்லாஹ் சொல்கிறான். 2 அவுலியாக்கள் தான். ஒன்று என்ன, அல்லாஹு வலியுள்ளதீன ஆமனு யுஹ்ரிஜுஹு மின துலுமாத்தி இல நூர். ஒரு அவுலியா, அல்லாஹ்வுடைய நேசர் ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னால்
அல்லாஹ் வந்து இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அவர்களை கொண்டு வந்தான். இது ஒரு அவுலியா, இது அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள். அதே போல் வல்லதீன கஃபரு, யார் அல்லாஹ்வுக்கு மாற்றம் பண்ணார்களோ காஃபிராகிவிட்டார்களோ, அவுலியா உஹ்மு தாகூத், அவர்கள் ஷைத்தானுடைய, தாகூத்னா ஷைத்தானுடைய அவுலியாக்கள் அங்கே பன்மையாகவே சொல்கிறான். யுஹ்ரிஜுஹும் மினன் நூரி இலதுலுமாத், அவர்களை ஒளியிலிருந்து இருட்டின்பால் கொண்டு சென்றான். அவர் 2 பேர் தான். நம்மளை அல்லாஹ் பாதுகாத்துட்டான். என்ன இல்லை, இருட்டில் இல்லாமல் வெளிச்சத்தில் கொண்டு வந்துட்டான். அப்படின்னா என்ன, வழிகேட்டில் இல்லாமல் நல்ல சத்திய பாதையில் அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். இது ஒரு அவுலியா, இது அல்லாஹ்வுடைய நேசர்கள். ஷைத்தானுடைய நேசர்கள் யாருன்னு சொன்னால், நல்ல பாதையை விட்டுவிட்டு கெட்ட பாதையை வந்து தேர்வு செய்வாங்கள்ல, இவங்க ஷைத்தானுடைய அவுலியாக்கள். 2 அவுலியாக்கள் தான். இப்போ வந்து இன்றைக்கி லிஸ்ட்டை போட்டு முடித்து அவுலியாக்களே இல்லை அப்படின்னு சொல்லி எங்கெங்கே கபர் கட்டப்பட்டிருக்கா அவர் தான் அவுலியான்னு சொல்லி தப்பான ஒரு கருத்தை வச்சதுனால நாமெல்லாம் என்ன இல்லை, அவுலியாக்களாக இல்லை என்று முடிவெடுக்கிறோம். தப்பு அது. யாரெல்லாம் ஈமான் கொண்டு அந்த ஈமான் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தான். அதனால தான் சொல்கிறான், அல்லாஹ் கூப்பிட்றான், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனுன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, வலாஹும் யஹ்சனுன், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கவலை துக்கம் ரெண்டும், ஏன்னா ஹுசுனு ஹம் 2 வரும். அப்போ 2க்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், ஒன்று நடந்து விட்டதை பற்றி கவலை கொள்வது. இப்போ நேற்று முந்தா நேற்று அதுக்கு முதல் நினச்சி பாருங்க, அதை பற்றி நினச்சி என்ன செய்யுது, கவலை கொள்வது. இப்படி ஆகிப்போச்சே, நேற்று முந்தா நாள் அப்படி ஆகிப்போச்சே, போன வருஷம் அப்படி ஆகிப்போச்சே, இது மாதிரி பழசு நேற்று வரைக்கும் முன்னாடி வரைக்கும் நடந்ததை பற்றி கவலைப்படுறது, இது ஒரு கவலை. இந்த கவலையும் கூடாது. நாளைக்கு ஒரு கவலை இருக்குது பாருங்கள், நாளைக்கு நாளை கழிச்சு அடுத்தடுத்த நாள் சில கவலைகள் இருக்க மாதிரி, இந்த கவலையும் கூட 2மே இருக்காது அப்படிங்கிறான் அல்லாஹ். யாருக்கு இருக்காதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு இருக்காது. அப்போ நான் அல்லாஹ்வுடைய நேசனாக இருந்தால் இல்லாமல் ஆக்கணும். இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னால் இருக்கும், அது இல்லாமல் ஆக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு வரும், அது இல்லாமல் ஆக்கணும், அப்படியே அழிச்சுக்கிட்டே இருக்கணும். இது எப்படி முடியும் அப்படின்னு சொன்னால், இவர்கள் யார், இந்த அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார், இவர்கள் இப்படி பயம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த நாட்கள் அப்படியே நகட்டுவாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி நகட்ட முடியும்? அல்லதீன ஆமனு வக்கானு எத்தக்கூன், அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனை 2 தான். அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஈமான்டா என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், நாங்கள்லாம் ஈமான் அவ்வளோதான், நாங்கள்லாம் மூமின் அவ்வளோதான். இல்லை, அந்த ஈமான் சொன்னால் அல்லாஹ் சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லா, இறை விசுவாசிகளே கூப்பிட்டுட்டு நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள். அப்போ என்ன, அது விசுவாசத்தில் ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். ஓட்டை உடசலுக்கு என்னது, ஈம்புத்தாலைக்கு என்ன பேரிச்சம்பளமா, அந்த மாதிரி ஓட்டை உடசலாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஈமானு இல்லை. அதுக்கு என்ன செய்ய, அது அப்படியே தான் மன உளைச்சல்லையே தான் ஓடிக்கிட்டு இருப்பான். மன உளைச்சலேருந்து விடுபட மாட்டான். எத்தனை வந்தாலும் சரி மன உளைச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து என்ன செய்வான், அப்படியே விலை படி மாதிரி போயிட்டே இருப்பான். இவன் இருக்கான் பாருங்கள், அந்த ஓட்டையாக இருக்கிறவன் பாருங்கள், அது மன உளைச்சல் வந்தால் அதுலேயே கிடந்து உழந்துக்கிட்டே இருப்பான். அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டான். அடுத்து சேர கடைசியில் நோய் முத்தி கடைசியில் நோயில் போய் கிடப்பான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஈமான் என்று சொன்னால் முழுமையான நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது அழுத்தமான நம்பிக்கை. அல்லாஹ் என்றால் யார் என்பதை தெரிந்து, அல்லாஹ் நமக்கு என்ன மாதிரியான தேவைகளை நிறைவேற்றுவான், அல்லாஹ்வுக்கு நமக்கு உண்டான உறவுகள் என்ன, உரிமைகள் என்ன, எல்லாம் புரிஞ்சு ரொம்ப என்ன செய்வான், அல்லாஹ்வோடு ரொம்ப உறவு கொண்டாடக்கூடியவனாக மாறிடுவான். அப்படி தான் அந்த ஈமானுக்கு வழக்கம். அப்படி ஈமான் இருந்தால் மட்டும்தான், அசைக்க முடியாதா இருக்கணும். எதுவாக இருந்தாலும் அவனின்றி ஒன்றுமே நடக்காது, அவனுடைய உத்தரவு அடிப்படையில் எல்லாம் நடக்குது என்று சொல்லி முழுமையாக அவன் மீது நம்பிக்கை வைத்து பாரம் சாட்டி இந்த உலகத்தில் வாழ்கிறான் பாருங்க, அதைத்தான் அல்லாஹ் ஈமான்கிறான். அதோடு அடுத்து வக்கானு யத்தகூன், இறையச்சம் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த இறையச்சமும் கம்மி தான். ஏன்னா இந்த ஈமான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதே மாதிரி தக்குவா என்று சொல்லக்கூடிய இறையச்சமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அல்லாஹ்வை நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒதுத்தளவில் வரக்கூடியதல்ல பயம். அல்லாஹ்வை நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஈமான் ஒதுத்தளவில் வரக்கூடியதல்ல, உள்ளம் சார்ந்தது. இந்த உள்ளம் சார்ந்த ஈமான், உள்ளம் சார்ந்த இறையச்சம் வரும்பொழுது தான் இந்த மன உளைச்சலிருந்து ரொம்ப ஈஸியாக விடுபட முடியும். அப்போ அந்த மாதிரி ஆளுகளுக்கு ஈமான் முறையாக, தக்வா முறையாக, உள்ளச்சத்தோடு, உள்ளம் சார்ந்ததோடு இது வருகின்ற பொழுது அவங்களுக்கு எந்த விதமான பயம் கிடையாது. நடந்ததை பற்றி பயம் இல்லை, இனிமேல் வரப்போகுது அதை பற்றி பயம் இல்லை. அந்த மன உளைச்சலில் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அகப்பட்டு கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு தீர்வு அல்லாஹ் கொடுக்குறான். அடுத்த தீர்வு என்ன,
அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் உங்களுக்கு மன நிம்மதி இருக்கிறது. மன உளைச்சலிருந்து டோட்டலாக விடுபடணும்னு சொன்னால் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்களாக என்ன செய்யணும், மாறணும். எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வை மறக்காமல் இருக்கணும். ஒரு கூட்டத்தில் இருந்தால் கூட அல்லாஹ் சொல்கிறான், கூட்டத்தில் நினைத்தால் நான் அதை விட சிறந்த கூட்டத்தில் நினைக்கிறேன். உங்களை எந்த சிறந்த கூட்டம், மலக்குகள் உள்ள அந்த கூட்டத்தில் வந்து அல்லாஹ் நினைக்கிறதா சொல்கிறான். அப்போ கூட்டத்திலும் அல்லாஹ் நினைக்க வேண்டும், தனிமையிலும் நினைக்க வேண்டும். எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வுடைய திக்ர் என்று சொல்லக்கூடிய நினைவோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்னு சொன்னால் இது உண்மையிலேயே மன உளைச்சலிருந்து விடுபடுவதற்கு பெரிய மாமருந்தது. ஏன்னா வந்து தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலான்னு கேட்குறாங்க, எவ்வளோ பெரிய மன உளைச்சல் ஏற்படுதுன்னு சொன்னால், ஏன்னா அந்த டயர்டு பாருங்கள், ஒருத்தருக்கு வந்து ஒரு மாதிரியான வந்து உடல் அசதி இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு பாகத்தில் போட்டு மனசை போட்டு ஓல்ட்டிக்கிட்டே இருக்கும். என்னடா அது இப்படிலாம் இருக்குது, டயர்டாக இருக்குது, இப்படிலாம் கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுமா, இவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறான், கல்விகுமார் திட்டுறான், ரோட்டில் போக விட மாட்டான், ஒரு மாதிரியாக இருக்கே, அங்கே இருக்கு இப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த வேலையுடைய பலு வந்து மனதை தாக்கும் பாருங்க. அப்படி தாக்கும் பொழுது உண்மையிலே பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அதே மாதிரி தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க, வந்து தன்னுடைய தகப்பனார்கிட்ட தான் பகலெல்லாம் உழைக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு சொன்னால் தனக்கு ஏதாவது ஒரு ஊழியரை வாங்கிட்டு போயிடலாம், போயிட்டா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அப்போ நமக்கு உள்ள அந்த மன உளைச்சல், அந்த கஷ்டங்கள் இருக்கே, அது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நியாயமான முறையில் ஆசைப்பட்டாங்க. போய் பார்க்குறாங்க, இல்லை தகப்பனார் ஆயிஷா அம்மாட்ட சொல்லிட்டு வர்றாங்க. வந்தவொடனே விஷயத்தை சொல்கிறாங்க, உடனே விறுவிறுன்னு வர்றாங்க. வந்துட்டு பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மிகப்பெரிய குணாதிசயம் என்னன்னு சொன்னால், அவர்களுக்கு சாத்தியம் இருந்தாலும் கூட அந்த சாத்தியத்தை ஏற்படுத்தாமல் அதை விட அழகானது அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பத்தை செய்கிறாங்க. இன்றைக்கி நான் மகன் ஒன்று கேட்டால் கொடுக்கலன்னு சொன்னால் மனம் உடஞ்சி போயிடுறான். தன்னுடைய மகன் ஒன்று கேட்டு கொடுக்கலன்னு சொன்னால் உடஞ்சி போயிடுறான். இப்படி கேட்டாங்க கொடுக்க முடியல என்று சொல்லி உடைய வேண்டிய அவசியம் இல்லை. முடிந்தால் கொடுங்க, முடியல பிரச்சனை இல்லை. அது கொடுத்தாலும் அவர்களுக்கு தீமை என்று சொன்னால் அதை நிறுத்துங்க. அதனால் மன உளைச்சல் வந்தால் பிரச்சனை கிடையாது. அதை எப்படி சால்வ் பண்ணணுமோ அதை வேறு வகையில் வந்து என்ன செய்யணும், அதை வந்து சரி பண்ணணுமே தவிர அதற்கு தீர்வு கொடுத்து நாம் சரி பண்ணிடலான்னு சொன்னோம்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு வழிகேட்டில் கொண்டு போய்விட்டேன். இன்றைக்கி மொபைல் பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடாத வயசில் இன்றைக்கி எல்லாருடைய கையிலையும் மொபைல் போயிட்டுருக்கு. இன்றைக்கி சின்ன புள்ள, பிறந்த புள்ள வந்து பால் பாட்டில் பிடிச்சி குடிக்க தெரியுதே இல்லையோ, ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு என்ன செய்யுது, எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண தெரியுதுன்னா என்ன கொடுமை இது? இது என்ன ஸ்டைலுன்னு எனக்கு விரும்பலை. இது பிள்ளைகள்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக, அது பிள்ளைகள்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இது. அப்போ என்ன அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா, தான் இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக நிம்மதியாக இருக்கணும் இருக்க வேண்டி நீ எப்படி வேணாலும் கெட்டுப்போன்னு சொல்லி சிறு பிராயத்திலேயே அது லேசாக கை கால்கள் அசையக்கூடிய அந்த பருவத்திலே வந்து இதை கையில் கொடுத்து இன்றைக்கு கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவலத்தை நம்ம பார்க்குறோன்னு அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். எதுன்னு சொன்னால் தீய விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால தான் இன்றைக்கி கையில் பார்த்திங்கன்னா 5வது படிக்கிறான், 10வது படிக்கிறான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், வர்றோம் ஸ்கூலுக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க, மொபைல் கொண்டு வரக்கூடாது. அழகாக என்ன செய்கிறான், 2 மேத்ஸ் புக்கு வைக்கிறான். ஒரு புக்கு வந்து படிக்கிற புக்கு, இன்னொரு புக்கு என்னன்னு சொன்னால் சென்டரில் நல்லா கிழிச்சிடறான். மொபைல் வைக்கிற அளவுக்கு ஃபுல்லாக நல்லா ஓட்டையை போட்டு புக்கு ஃபுல்லாக வச்சு புக்கை மடித்து கொண்டு வர்றான். இங்கே குவித்தில் சொல்கிறேன், எத்தனாவது படிக்கிறான், 6வது படிக்கிறவன் செஞ்சான், 5வது படிக்கிறவன் செஞ்சான். ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, அதில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீ படிக்கணுங்கிறதுக்காக வா என்று சொன்னால், இல்லை அங்கே கூட வந்து நான் மொபைல் நோண்டுவேன். இப்படி திறமையாக வந்து பாடத்தை வச்சு ஆசிரியர் பார்ப்பார், பரவாயில்ல புள்ள நல்லா கணக்கு போடுறான், புக்கிலே கணக்கு போடுறான் நினைப்பார், இங்கே வேறு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். எவ்வளோ பெரிய குடும்பம். காரணம் என்ன, கெடுத்தது யார், நம்ம கெடுக்கிறோம். கொடுக்கணுமா, காலேஜ் போனால் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன ஃபோனாக கூட இதை வச்சுக்க, யூஸ் பண்ணு, பக்குவப்படுத்தணும், பழக்கப்படுத்தணும். ஆனால் படுத்துவதற்கு தயாராக இல்லை. நம்ம அவன்கிட்ட இருந்து பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கிட்டால் போதும் என்று சொல்லும் முடிவில் இப்படி செய்கிறதுனால விளைவுகள் என்ன அப்படின்னு சொன்னால், கடைசியில் ஒட்டுமொத்தமாக மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து தன்னுடைய மகள் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உடனே கொடுத்துரல. ஆனால் முடியுமா, முடியும். ஏன்னா இருந்தார்கள் அங்கே கைதிகள்லாம் இருந்தாங்க. அந்த கைதிகளில் ஒரு ஆளை கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஹெல்ப்பாக இருக்கும், அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் வர்றாங்க, வந்து உட்காந்துட்டு மகள்கிட்ட பேசுகிறாங்க. பேசிட்டு, அருமை மகளே, உனக்கு அதை விட உனக்கு உண்டான இந்த கஷ்டம், இந்த கஷ்டத்திற்கு அடுத்து நீ வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிற, இதற்கெல்லாம் உனக்கு மருந்து தெரியும், அழகான மருந்து. இரவில் படுக்க போகும்போது சுபஹானல்லாஹ் 33 சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் 33 சொல்லு, அல்லாஹ் அக்பர் 34 சொல்லு, உனக்கு எல்லா கஷ்டமும் போயிடுங்கிறாங்க. இன்றைக்கி போய் உட்காந்து அந்த பெட்டில் அழகான முறையில் என்ன செய்ய ஒளி செய்கிறதா ஒளி செஞ்சுட்டு, அதுக்கடுத்து சூரத்துல் ஃபாத்தியா, சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக்கு, ஆயத்துல் குர்சி ஓதிட்டு சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று சொன்ன இந்த சுபஹானல்லாஹ் சொல்கிறது கூட பார்த்தீங்கன்னா கழிச்சிடறான். எப்படி
ஃபூன்னு தான் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ் முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி முடிச்சாரான். இது என்னண்ணே, இது என்னங்க இது? சுப்ஹானல்லாஹ் அப்படி சுப்ஹானல்லாஹ்னு சொல்லும்போது வாய் நிரம்ப சொல்லுங்கள், உள்ளத்திலிருந்து வர வைங்க, உதட்டிலிருந்து வர வைக்க. நான் தான் அடுத்தடுத்து சொல்கிறேன், உள்ளத்திலிருந்து வர வேண்டும். சுப்ஹானல்லாஹ்னு சொல்லும் பொழுது நீ தூயவன், அல்லாஹ் தூயவன், அல்லாஹ் தூயவன், அல்லாஹ் தூயவன் சொல்லி சைடில் அதோட மீனிங் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்படி டிஸ்பிளேயில் ஓடுதோ அதே மாதிரி உங்களுக்கு வணக்கம் முன்னாடி இல்லை கண்ணை மூடிக்கிடுங்க, தலைகளையெல்லாம் ஆட்ட வேணாம், குதிக்க வேணாம், இதெல்லாம் கூடாது. அதே சமயத்தில் நாம் என்ன சொல்கிறோம், அல்லாஹ்வை எப்படி புகழுகிறோம். இந்த வார்த்தை உண்மையிலே உள்ளார்ந்த முறையில் 33 சொல்லி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ் 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 சொல்லி பாருங்கள். அதுக்கடுத்து அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இந்த உலகத்தில் தூயவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். நாம் யார் யாரையோ பார்த்தோம், இவன் ரொம்ப யோக்கியம் நினச்சிக்கிட்டு இருந்தான், அவன் ரொம்ப யோக்கியம் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஒருத்தன் ஒன்றும் இல்லைடா, யோக்கியம் உலகத்தில் ஒருத்தர் இருக்கான இவன் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. எவ்வளோ பெரிய வார்த்தை, எல்லாத்தையும் அப்படியே அழிக்குது. பகலில் என்னென்ன பிரச்சனை, யார் யாரெல்லாம் தன்னை வந்து பரிசுத்தப்படுத்திக்கிட்டானோ, தன்னை நல்லவன் மாதிரி காட்டி நடித்தானோ, ஆஃபீஸில் போக்குவரத்தில் ரோட்டில் வீட்டில் எங்கேயெல்லாம் காட்டிக்கிட்டானோ அல்லது சமூகத்தில் எல்லாமே மைனஸ் பண்ணி 33 தடவை நீங்கள் அழுத்தமாக சொல்லும்போது மிகப்பெரிய மருந்து, அது எல்லாம் மைனஸ் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. இந்த உலகத்தில் யார் யாரோ புகழ் கொண்டாடிட்டு இருக்கான், எவன் என்ன செய்கிறான், பெருமையை விரும்பிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு சின்ன ஒரு புகழ் கூட கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி இந்த புகழுக்காக ஏங்கணும்னு சொன்னால் அதுவும் அப்படியே அறுத்து எறிஞ்சிருவோம். இதை சொல்லும் பொழுது உண்மையிலேயே புகழுக்குரியவன் அல்லாஹ் தான். அதுக்கடுத்து அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் எதுவுமே பெருசு கிடையாது, மிகப்பெரியவன் அல்லாஹ் தான் இருக்கிறான்னு சொல்லி உள்ளம் மனம் பூர்வமாக உள்ளம் நிறைய வாய் நிறைய வெளியே வந்து அது நிறுத்து நிதானமாக சொல்கின்ற பொழுது நம்மளை அறியாமலேயே மன நிம்மதி அடைஞ்சிடும், நல்ல முறையில் தூக்கம் வரும். அன்றைக்கி பகலில் நடந்தது பூரா ஒரு தீர்வாயிடும், அழகான முறையில் தூக்கம் வந்துடும். அதற்கு முன்னாடியும் அல்லாஹ்வுடைய தூர் சொன்னது போல் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களை ஓதிட்டு படுங்கண்டாங்க. நிறைய பேத்துக்கு மனப்பாடம் இல்லை. அதோடைய சிறப்பு என்னங்க, இதோடு முடிக்க போகிறோம். கடைசி சூரத்துல் பக்ராவுடைய ஆண்கள் பகுதியில் கடைசி 2 வசனங்களை ஓதினால் என்ன சிறப்பு? அந்த 2 வசனங்கள் ஓதணும் அப்படிங்கிற ஹதீஸாவை தெரிஞ்சிருக்கா இல்லையா? இந்த 2 வசனங்களை அல்லாஹ் மேராஜின் போது கொடுத்தான் என்ற ஒரு அறிவிப்பும் உண்டு. இந்த 2 வசனங்களை யார் ஓதுகிறார்களோ ஃபி லைலத்தின் அப்படியே வருது, ஃபி லைலத்தின் இரவில் யார் ஓதுகிறார்களோ கஃபத்தாஹு அதுவே அவருக்கு போதும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். போதும் என்றால் என்ன? நீங்கள் இரவுலாம் நின்று வணங்காவிட்டாலும், இரவுலாம் நின்று நீங்கள் அதாவது உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்காவிட்டாலும், நீங்கள் எந்திரிச்சு உட்கார்ந்து திக்ர் செய்யாவிட்டாலும் கூட நீங்கள் இரவில் எதை நினைத்தீர்களோ செய்ய வேண்டும் என்று சொல்லி அதையெல்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசனம்தான் இந்த 2 வசனங்களும். அதுவே உங்களுக்கு போதும் என்று சொன்னார்கள். அதில் மிகப்பெரிய மருந்து இருக்கிறது, அதை கண்டிப்பாக படிங்க. அந்த 2 ஆயத்தை படிங்க. 2வது ஆயத்தில் நிறைய மருந்து வச்சுருக்கிறான், மன உளைச்சலுக்கான மிகப்பெரிய ஒரு தீர்வு வச்சுருக்கிறான். அந்த வசனங்களையும் ஓதிவிட்டு அதற்கடுத்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஓதினால் உண்மையிலேயே தூக்க மாத்திரை போட வேண்டிய அவசியம் கிடையாது. தூக்க மாத்திரை யார் சாப்பிட்றாங்களோ அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு அழகான முறையில் தூங்கலாம். அது போன்ற ஒரு வாய்ப்புகளை என்ன செய்கிறான் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். எனவே மன உளைச்சலை போக்க வேண்டும் என்று சொன்னால் மன உளைச்சல்கள் வந்து கொண்டு தான் இருக்கும், ஒட்டுமொத்தமாக ஒழிக்க முடியாது என்பதை ஏற்கனவே சொல்லிட்டோம். வர என்ன செய்யணும், அழித்து விட்டு அடுத்த கட்ட பாதைக்கு பயணத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லக்கூடிய ஒரு மாமருந்து தான் இதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. கடைசியாக ஒரே ஒரு சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல இறை நம்பிக்கை சார்ந்தது எது ஒன்று நடந்தாலும் வல்கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் என் புறத்தில் இருந்தல்ல, என் கையில் இருந்தல்ல, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து விதியின் அடிப்படையில் தீர்மானத்தின் அடிப்படையில் நடக்கிறது என்ற அந்த திருப்பொருத்தத்தின் அடிப்படையில் அப்படியே நம்முடைய காயை நகர்த்த வேண்டும். அதுதான் மன உளைச்சலுக்கான அடுத்த கட்ட தீர்வு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.